தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே நன்றியப்பா. ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, அப்பா இரக்கமுள்ள தேவனே, அன்புள்ளவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே அப்பா, மகிமையானது நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, ஒவ்வொரு வருஷமும் இந்த வார்த்தைகளை தியானித்து வந்தாலும் ஆண்டவரே இந்த வருஷத்துல வித்தியாசமாய் நீ நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இப்பொழுது கர்த்தாவே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உங்களுடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவர் இருதயத்துக்குள்ளும் வைக்கும்படியாய், அவர்கள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக கர்த்தாவே என் நாவை நீர் பயன்படுத்தி இந்த நேரத்தில் கர்த்தாவே தேவநாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம 7 வார்த்தைகள் சிலுவையில் இயேசப்பா பேசினா 7 வார்த்தைகளை நம்ம கேட்டு தியானித்தோம். தெரியாத விஷயங்களை ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதன் பின் அந்த 5 வார்த்தைகள், அதில் இப்போ 4வது வார்த்தையாக நான் பேச வந்திருக்கேன். 7 வார்த்தைகளை இயேசப்பா பேசுனாங்கல்ல, அந்த இடம் தான் கொல்கத்தா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கொல்கத்தாவை பற்றி நமக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி நான் இப்போ உங்க கூட பேச இருக்கிறேன். கொல்கத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு அராமிக் மொழி வந்து ஏசப்பா அந்த காலத்தில் பேசின மொழி. அதுக்கு முந்தின இஸ்ரவேலர்கள்லாம் பேசின மொழி வந்து எபிரேய மொழியும் தெரியும். அந்த எபிரேய மொழியில் கொல்கலத் அப்படின்னா மண்டை ஓடு அப்படின்னு அர்த்தமா. அதுக்கப்புறம் ஏசப்பா அந்த காலத்தில் அராமிக் மொழியில் தான் கொல்கோதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மண்டை ஓடு இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தமா. லாட்டினில் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா கால்வாரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இங்கிலீஷில் கால்வரி அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம கல்வாரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்லா வார்த்தைகளுக்குமே அர்த்தம் என்னென்னா மண்டை ஓடு மண்டை ஓடு மண்டை ஓடு. இதுதான் எதனால இதை மண்டை ஓடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு 3 காரணங்களை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, முதல் காரணம், அந்த பாறை வந்து அது சுண்ணாம்பாலான பாறையாம். அந்த மலை வந்து அது ஒரு குன்றுன்னு சொல்கிறாங்க. சுண்ணாம்பாலான ஒரு மலை, அது குன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலையில் மண்டை ஓடு போல ஒரு தோற்றம் தெரிகிறதாம். அதனால அது மண்டை ஓடு மலை அப்படின்னு சொல்லி அதுக்கு அது கொல்கத்தா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 2வது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்கிறாங்க. அதாவது முந்தின ஆதாமாகிய அந்த முதல் மனிதன் புதைக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல அவனோட மண்டை ஓடு இருக்கிறதுனால இதை கொல்கத்தா அப்படின்னு சொல்கிறாங்களாம். 3வது காரணம், அது வந்து தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்களின் மண்டை ஓடு நிறைந்த இடமா இருக்குதாம். தண்டனை நிறைவேற்றப்பட்ட இடம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் ரோமர்கள் வந்து ஆட்சி செய்த காலத்தில், எருசலேம் ஆட்சி செய்த காலத்தில் அவங்க வந்து என்ன பண்ணா, ரோமர்களுக்கு விரோதமாக ஜனங்கள் வந்து கலகம் செய்யாதபடி ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் கலகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மோசமான ஒரு தண்டனை, மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான மரண தண்டனை கொடுத்துட்டு அந்த உடல்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை புதைக்க மாட்டாங்களாம். அதை அப்படியே தூக்கி வீசி எரிஞ்சிருவாங்களாம். அப்போ எரியும் போது என்ன, அங்குள்ள அந்த மிருகங்களும் பட்சிகளும், கழுகு போன்ற பட்சிகளும் அதை வந்து பிச்சு சாப்பிட்டு அந்த மண்டையோடு அப்படி போட்டுரும். அப்போ அந்த மண்டையோடு வந்து அது யாரும் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால அங்கே எல்லா இடங்களும் அப்படி மண்டை ஓடுகள் நிறைந்த காணப்படுகிறதுனால அதுக்கு அந்த கொல்கத்தா அப்படிங்கிற பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்த கொல்கத்தா அப்படிங்கிற இது வந்து பைபிளில் எந்தெந்த இடத்துலலாம் அந்த கபால ஸ்தலம்ங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா, யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். கொல்கத்தாங்கிற அந்த கபாலஸ்தலத்துக்கு அவர் புறப்பட்டு போகிறார். எதுக்காக? தம்முடைய ஜீவனை அந்த இடத்துல நமக்காக பலியாக கொடுக்கும்படியா தன்னுடைய அந்த சிலுவையை சுமந்து கொண்டு, சிலுவை வந்து பார சிலுவை நம்ம தெரியும். அந்த பாரம் வந்து என்ன பாரம்? மனுஷர்கள் ஒட்டுமொத்தமாக செய்த சர்வ லோகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமந்தவரை அந்த சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுப்பா அந்த இடத்துல போகிறாங்க. அந்த சுமை அது ஒருவருக்கு, அதாவது நம்ம ஒரு பாவம் செஞ்சோம் அப்படின்னா அந்த பாவத்தை நினைச்சு நம்ம மனசாட்சி குத்தும்போது அந்த பாவ பாரத்தை நம்மளாலே தாங்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஒவ்வொரு மனிதனுடைய பாவ பாரத்தையும் சுமந்தவராய், நம்ம பாவம் செய்கிற நமக்கே அப்படி நம்மளுடைய பாவத்தை செஞ்சுட்டு நமக்கு அது ஒரு பாரமாக இருக்குது அப்படின்னா, பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இயேசு கிறிஸ்துக்கு அது எவ்வளோ பெரிய பாரமாக இருந்திருக்கும். ஆனாலும் நம்மை மீட்கும் பொருட்டாக அவர் அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டவராய் அந்த கொல்கத்தா மலையில் கபாலஸ்தலத்தில் ஏறுறாரு. இது வந்து இந்த மத்தேயு 27:33, மார்க் 15:22, லூக்கா 23 போன்ற அதிகாரங்கள் எல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலையும் இதே தான் சொல்லியிருக்காங்க. அந்த பார சிலுவையை சுமந்தவரை நமக்காக இயேசு முன் சென்றார் என்று.
ரெண்டாவதாக காடி. அந்த கபால ஸ்தலம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஸ்தலமா, ஒரு தண்டனைக்குரிய ஸ்தலமாக தான் அது காணப்பட்டது. அந்த ஸ்தபிக்கப்பட்ட அந்த தண்டனைக்குரிய ஸ்தலத்தை இயேசு கிறிஸ்து எப்படி மாற்றிருக்காரு, நமக்கு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலமாக அதை மாற்றி கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தா, சிலுவை சுமந்து போன அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்தார் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போன காரணம் என்ன? நம்மளும் அனுதினம் அவர் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அனுதினமும் தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகும்படியாய் ஒரு மாதிரியை வைத்து போன ஸ்தலமாக அதை பார்க்கிறோம் நம்ம. அப்போ முதல்ல இப்போ அந்த தண்டனைக்குரிய சபிக்கப்பட்ட ஸ்தலமாக இருந்த ஸ்தலத்தை எப்படி நமக்காக அவர் மாற்றி இருக்கிறார்? அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போன ஸ்தலமாக அது நமக்கு காண்பிக்கிறார். ரெண்டாவதாக காடி. அந்த கொல்கத்தா மலையில் ஏசப்பாக்கு காடி கொடுத்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, இந்த மரண தண்டனை கொடுக்குறாங்கல்ல, சிலுவையில் அறைந்து கொள்கிறாங்கல்ல, அப்படி கொடுக்குவதும் அந்த சிலுவை அந்த தண்டனை நிறைவேற்றும் போது அந்த யாருக்கு அந்த தண்டனை நிறைவேற்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வலி தெரியாமல் சிலுவையில் அறையப்பட்டு அது எலும்புகள் நொறுக்கப்பட்டு, தசைகள் நொறுக்கப்பட்டு, நரம்புகளில் பிக்கப்பட்டு அப்படி ரொம்ப வலி இருக்கும். ஏற்கனவே அடிச்சு தான் ஏற்றுறாங்க. ஆனால் அதில் அப்படி அந்த பொசிஷனில் நிற்க வைக்கும்போது அது இன்னும் அதிக சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவன் போயிட்டா நல்லதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு கொடூரமான ஒரு சித்திரவதையாக இருக்கும் அந்த இது. அதை தாங்கக்கூடிய வலிமை அந்த 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 அக்யூஸ்டு பர்சனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த அந்த மனிதனுக்கு அந்த வலியை தாங்கக்கூடியது வேணும் அப்படிங்கிறதுனால அந்த காடியை கொடுக்குறாங்க. அந்த காடி என்னன்னா, வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம் அதை கொடுத்தாங்கன்னா, அதை குடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமான மயக்க நிலை வருமா. அந்த மயக்க நிலையில் அவங்களுடைய வலி வேதனை அவங்க மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் போகிற வரைக்கும் அந்த சிலுவையில் அவங்க தொங்க வேண்டியது இருக்கு. தொங்கலேன்னு அந்த முட்டி காலெல்லாம் உடைச்சிருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அந்த வேதனை தாங்கிறதுக்காக இந்த இது கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காடி வந்து ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவருக்கும் காடி கொடுத்தாங்க. அவர் அதை குடிக்க மனதில்லாமல் அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு. நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அது ஏன் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்த இயேசு கிறிஸ்து அந்த அந்த பாடுகள்லேருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கொள்ள அவர் விரும்பலை. நம்முடைய மொத்த பாவத்தையும் முழுவதுமாக அது சிலுவையிலே சுமந்து அதை தீர்த்து வெற்றி சிறக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த காடியை அது ஏற்றுக்கல. அது வலி நிவாரணி எதுவுமே ஏசப்பா ஏற்றுக்கல. அது நிமித்தம் என்ன தெரியுது நமக்கு, அவர் பிதா ரட்சிப்பின் அதிபதியாகி அவரை உபத்திரவங்களினாலும் பாடுகளினாலும் பூரணப்படுத்த சித்தம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வாக்கியத்தின்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஏசப்பா உபத்திரவங்களின் பாடுகளின் பூரணத்தை நிறைவேற்றின ஸ்தலமாக அந்த கபால ஸ்தலம் காணப்படுகிறது. மூன்றாவதாக வஸ்திரம். சங்கீதம் 22:18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இது வந்து சங்கீதம் 22:18 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுதுன்னு பார்த்தா மார்க் 15:24. மார்க் 15:24. மார்க். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவருடைய வஸ்திரத்தை பங்கு போடும்படி சீட்டு போட்டார்கள். அது நடந்த இடமும் இந்த கொல்கத்தா மலையில தான். அது எதுக்காக அவர் உடைகளை பங்கு போட கர்த்தர் ஒப்பு கொடுத்தார், அனுமதி கொடுத்தாருன்னு பார்த்தா, நமக்கு நீதியின் உடையை கொடுப்பதற்காக. நம்மளுடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்கு, அதை மாற்றி பரிசுத்தமான நீதியின் உடையை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் தமது ஆடையை பங்கிட்டு அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்க பங்கிட்டு எடுத்துக்கொள்ள கர்த்தர் அனுமதித்த ஸ்தலம் இந்த கபால ஸ்தலம். நான்காவதாக யோவான் 19:19. யோவான் 19:19. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு வித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல்
தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். இது என்னன்னா, நகரத்திற்கு புறம்பே இந்த இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இது வந்து எருசலேம்லேருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்குதான். அது அந்த எருசலேம் வாசல்ல இருந்து சில ஊர்களுக்கு போறதுக்கான பிரதான இடம் அந்த இடம். அந்த இடத்துல தான் இந்த கொல்கத்தா மலை இருக்கு. அது ஏன் அந்த மலையை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அநேக ஜனங்கள் வந்து போகிறபடினாலே இப்படி ஒரு கொடூரமான தண்டனை கொடுத்தா அதை பார்க்குற ஜனங்களுக்கு பயம் வரும். ரோமர்கள் ஆட்சி காலத்தில் நம்மளை எதிர்க்க மாட்டாங்கங்கிறதுனால அவங்க இந்த இடத்த செலக்ட் பண்ணி வச்சாங்க. இந்த இடத்துல வந்து பிலாத்து என்ன பண்றாரு, சிலுவையில் அடிக்கிறதுக்கு இயேசுவை விடுவிக்கிற எவ்வளவு முயற்சி பண்ணாரு. ஆனா யூதர்கள் அது ஒத்துக்கல. ஏன் யூதர்கள் ஒத்துக்கல அப்படின்னா, யூதர்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் கிடையாது. ஏன் கிடையாது? மனுஷனுக்கு உயிரை கொடுத்தது தேவன். அவர் கொடுத்த உயிரை பறிக்க நமக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறத யூதர்கள் நம்புறாங்க. அதனால மரண தண்டனை கொடுக்கறதுல அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஆனா இயேசுவின் மேல் பொறாமை கொண்டு இந்த காரியத்தை செய்யறதுனால பிலாத்துவை ஃபோர்ஸ் பண்ணி மரண தண்டனை கொடுக்கணும், சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூச்சலிடுறாங்க. அப்போ கூச்சலிட்டா கூட அவருக்கு தெரியுது இவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரியுது. ஆனாலும் வேற வழி இல்லாமல் அந்த தண்டனை கொடுக்க ஒப்புக்கொண்டு அவர் என்ன சொல்றாரு, இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி சிலுவையில் இவர் அறையிறாங்கல்ல, அது மேலே எழுதி வச்சிடறாரு. எழுதி வச்ச உடனே இந்த பிரதான ஆசிரியர் சொல்றாரு, இவர் யூதருடைய ராஜா, நீங்க சொல்லாதீங்க, நாங்க அவர் யூதருடைய ராஜாவை நாங்கள் ஏத்துக்கல, ஆனா அவனே சொன்னான்னு சொல்லி அவன் பேர்ல எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பிலாத்து என்ன சொல்றாரு, இல்ல நான் சொன்னதே, ஏன்னா அவர் அதிகாரம் உள்ளவர் அல்லவா, அதனால நான் சொன்னதே அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்றாரு. சொல்லி என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து தான், நசரேயனாகிய இந்த இயேசு கிறிஸ்து தான் யூதருடைய ராஜா என்பதை பிரகடனப்படுத்திய ஸ்தலம் இந்த கபால ஸ்தலம். அடுத்ததாக எபேசியர் 2:13-16. தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். யாருக்கு ஒப்புரவாக்கினார்? தேவனுக்கு ஒப்புரவாக்கிறார். தேவன் எங்க, நம்ம எங்க, அவர்கிட்ட கூட நம்ம நெருங்கி சேர முடியாது. ஆனா தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கினது யாரு? இயேசு கிறிஸ்து. தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றி பழுதட்ட ஆற்றுக்குட்டியாகி அவர் நமக்கு தேவனோடு கூட ஒப்புரவாகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார். அந்த ஒப்புரவாகுதலின் ஸ்தலமாக இந்த கபால ஸ்தலம் பார்க்கப்படுகிறது. அடுத்தது அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது வந்து என்னது? கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. சபை வந்து ஏசப்பா இருக்கிற காலத்துல வரல, அவருக்கு அப்புறமா தான் அந்த சபை வந்தது. சபை தான் சரீரம், இயேசு கிறிஸ்து தலைன்னு நம்ம சொல்றோம். அந்த சரீரமாகிய சபையை கிறிஸ்து எங்க சம்பாதித்து கொண்டாராம்? தலையாகிய கிறிஸ்து கபால ஸ்தலத்தில் பாடுபட்டு மரணத்தை ஜெயித்து சரீரமாகிய சபைக்கு அஸ்திபாரமிட்ட இடம்தான் இந்த கபால ஸ்தலம். அப்போ கிறிஸ்து தான் தலை, நாம தான் சரீரம். அப்போ ரெண்டும் இணையும்படியாக ஒரு காரியம் அந்த இடத்துல நடைபெறது. அந்த காரியம் நமக்கு தெரியும், கிறிஸ்து நமக்கு தலை, நம்ம சரீரமா இருக்கிறோம். அப்போ இந்த சரீரமாகிய தலையும் கிறிஸ்துவும் ஒன்னா இணையும்படி நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் சபை. சபையில நம்ம சத்தியத்தை கேட்டு அறிந்து கொள்கிறோம், இந்த விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அஸ்திபாரமிட்ட இடம்தான் கபால ஸ்தலம். அடுத்து ஆதியாகமம் 3:15. இது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட முதல் மனுஷி செய்த பாவத்துக்கான வார்த்தை. பிசாசை ஈஸியா வஞ்சிச்சிட்டான், சர்ப்பம் ஈஸியா வஞ்சித்து விட்டது. வஞ்சித்ததுனால என்ன பாவம்? ஆதாம் ஏவாள்
ஏதேன் தோட்டத்தை விட்டு சொர்க்கமாக இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. அந்த காரியங்கள்லாம் நடந்தது. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? திரும்ப வாசிமா. குதிங்காலே நசுக்குவாய் அப்படின்னு. அப்போ நம்ம தலையை நசுக்குனா கூட அது நம்மளை விடலை, பார்த்தீங்களா? குதிங்காலே நசுக்கு தான். அப்போ கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்ட அத்தனை காரியங்களும் இந்த குதிங்கால் நசுக்கின காரியமாக தான் இருக்குது. இயேசப்பா சிலுவையில் சத்துருவின் நசுக்கி போட்டார். இயேசு வந்து சத்துருவாகிய சாத்தானை தமது காலின் கீழே நசுக்கி போட்டு ஜெயக்கொடி நாட்டின இடம் இந்த கபாலஸ்தலம். அவன் தலையை நசுக்கியாச்சு. அப்போ இனி அவனோட இப்போ இந்த வாழை வச்சு தான் இப்போ அவன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் தலையில் நசுக்கப்பட்ட தலையில் உள்ள அந்த கொஞ்சோண்டு இருக்க மூளையை வச்சு அவன் இவ்வளோ சேட்டை பண்ணுறான் அப்படின்னா, அப்போ அவனை சும்மா விட்டுருந்தா எவ்வளோ பண்ணியிருப்பான். அதனால அவனை அந்த இடத்திலே தலையை நசுக்கி ஜெயம் எடுத்த இடமாக இந்த கபாலஸ்தலம் இருக்கிறது. அதே மாதிரி கொலோசியர் 2:13-15 13-15. கொலோசியர் 2:13-15. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ இது வெற்றி சிறந்த இன்னொரு ஸ்தலமாக காணப்படுது. எப்படி நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யும் பரிகார பலியாக அவர் இடத்துல பலியிடப்பட்டார். நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாகும்படியான உரிமை அதிகாரத்தை நமக்கு அவர் தந்திருக்கார். அந்த ஜெயத்தை கொடுத்த இடம் இந்த கபாலஸ்தலம், வெற்றி சிறந்த கபாலஸ்தலம். 1 பேதுரு 1:19. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத ரத்தம் இயேசு கிறிஸ்து. நம்மெல்லாம் பாவத்தினாலே ஊறி அதில் தேவனையே கலங்கடிச்ச, எதுக்கு மனுஷனை உண்டாக்குன அப்படின்னு மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு தேவனையே கலங்கடிச்ச மனிதர்கள் நம்மளுடைய இந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து குற்றமில்லாத தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்ட ஸ்தலம் இந்த கபாலஸ்தலம். அவருடைய மீட்பு நமக்கு இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இங்கே இல்லை. அவர் மீட்டு கொடுத்த ஸ்தலம் இந்த கபாலஸ்தலம். மார்க் 10:45. ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். அப்போ ஏசப்பா அவர் நமக்காக பாடுகள் பட்டாலும் அவர் பிதாவின் இடத்துல போய் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தாலும் நம்மளை மறக்கலை. பிதாவிட்ட என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு கொடுத்தவர்கள் என்னோடு கூட இருக்கும்படி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நமக்காக அந்த இடத்துலையும் பரிந்து பேசி நமக்கு அந்த இடத்துல ஒரு மகிமையான இடத்தை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் ஸ்தலம், மீட்பின் ஸ்தலம் இந்த கபாலஸ்தலம். அடுத்து ரோமர் 10:10. லூக்கா 23:42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். 7 வார்த்தையில் நம்ம இந்த வார்த்தையை கேட்டோம். அந்த கள்ளனுக்கு எப்படி ஒரு தைரியம் வந்தது ஏசப்பா கிட்ட அப்படி கேட்கணும்னு? 2 பேர் இருக்கான், அதில் ஒருத்தன் பழிக்கிறான், இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நீ நினைத்தருளும், நான் உம்மோடு கூட
இருக்கணும். அப்போ அவனோட பாவங்களை உணர்ந்தவனாய், மனசாட்சியில் குத்துண்டவனாய், சூழ்ந்தவனாய், அவன் உணர்ந்தவனாய் ஏசப்பா கிட்ட கேட்கிறான். இவராலே முடியும் அப்படி என்பதை அவன் அறிந்து கொண்டவனாய் கேட்கிறான். அப்படிதானே? ஏசப்பாவால முடியும்னு அவன் தெரிஞ்சதுனால தானே கேட்கிறான். தெரியாம கேட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. அவன் தெரிஞ்சதுனால அவன் கேட்கிறான். கேட்டதுனால அவனை என்ன பெற்றுக்கொண்டான்? பரதேசிலே அவரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான், சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். அது எப்படி? கேட்ட உடனே ஏசப்பா கொடுத்துட்டாங்களா? இல்லை. ரோமர் 10:10 வாசிங்க. அவன் வந்து அந்த கள்ளன் வந்து இருதயத்தில் விசுவாசிச்சான். அதை அவனுக்கு தேவ நீதியாக தேவன் எண்ணி அவனுக்கு கொடுத்தான். வாயினாலே அறிக்கையிட்டான், என்னை நிலைத்தரலும் அப்படின்னு அறிக்கை பண்ணிட்டான். அப்போ அந்த 2 காரணத்தினால அந்த கள்ளன் அன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரதேசில் இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு ரட்சிப்பு உண்டாக்கிய ஸ்தலம் இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல நமக்கு நம்முடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுத்தின ஸ்தலமாக அது விளங்குகிறது. இப்படி கபாலஸ்தலம் வந்து நமக்கு எத்தனையோ பாவத்தின் சாபத்தின் இடமாக, கொடூரமான தண்டையின் ஸ்தலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட சொல்லப்பட்ட அந்த இடத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவ பலியாகி வெற்றி சிறந்த காரணத்தினால நமக்கு இந்த அற்புதமான 10 ஸ்தலமாக மாற்றி ஆசீர்வாதத்தின் ஸ்தலமாக நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? நம்ம கிடைச்ச கொள்ளை பொருள் பத்திரமாய் நம்ம பாதுகாக்கணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் நாம நம்மை சரிப்படுத்தி கொண்டு அவரை நோக்கி பார்த்து ஓடணும். வலது இடது பக்கம் சாயாமல் அவரை நோக்கி ஓடி நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். நமக்கு மற்றவங்களை அதாவது திரும்ப நாம பாவம் செய்து இயேசுவை சிலுவையில் அறையக்கூடாது. குற்றமற்ற இரத்தத்தை நம்ம காலின் கீழ் போட்டு நம்ம மிதிக்க கூடாது. ஏன்னா குற்றமில்லாதவர் இரத்தத்தை உடையவர் யாருன்னு நமக்கு தெரியும். அவருடைய அன்பு ருசிச்சிருக்கோம். அவருடைய மகிமை என்ன, வலிமை என்ன, வல்லமை என்ன எல்லாம் நமக்கு தெரியும். அதனால அவருக்கு இனி ஒரு அவமானத்தை நம்ம சுமத்தாம அவரை ஆராதிக்கிறவர்களை அவர் பரிசுத்தமாய் அவரை நோக்கி ஓடி அவருடைய வருகை நாளில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு முந்தியானால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் அவரோடு கூட என்றென்று சதா காலங்களில் இருக்கும்படியாய் நம்மை அதற்கு தயார்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்மளால் முடிந்தாலும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தி நம்மோடு கூட இழுத்துக்கொண்டு பரதேசை நோக்கி நாம் நித்திய ஜீவனை நோக்கி பரலோகத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி. ஆண்டவரே, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அன்பான தகப்பனே, அப்பா ஸ்தோத்திர இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தகப்பனே. அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு தியானிக்க நிறுத்த கிருபையா நன்றி ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, கபாலஸ்தலத்தை கர்த்தாவே கருணையுள்ள தகப்பனே, அப்பா எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமான ஸ்தலமாக நீர் மாற்றி கொடுத்த கிருபையாய் நன்றி தகப்பனே. அந்த இடத்துல அநேக ஆசீர்வாதங்கள் நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் வைத்து போயிருக்கிறீரப்பா. அதை நாங்கள் சுதந்திரித்து கர்த்தாவே உங்களிடத்துல வந்து சேரும்படியாய் உங்களுடைய தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை நடத்தப்படியே கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த அபிஷேகம் ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இனி ஒருவரும் ஆண்டவரே கர்த்தர் பிரியமில்லாத வழியிலே போகாதபடி தங்களை கர்த்தர் பிரியமான வழியில் அப்ப நடத்தும்படியை அர்ப்பணித்து ஆண்டவரே வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக, ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.